யூதர்களுக்கு ஒரு ராஜரீக வம்ச வரலாறு பெற்றவர் ஒருத்தர் இருப்பார் என்றால் அவர்களுடைய ரத்தத்துல இந்த 2 பெயர்கள் காணப்படணும். எந்த பெயருங்க? ஆபிரகாம் இருக்கணும், தாவீது இருக்கணும். இந்த 2 பேர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா இவர் மேசியா இல்லை என்று சொல்லிடுவார். அதனாலதான் மத்தேயு அவருடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல் வசனத்துல அந்த 2 பெயர்களை குறிப்பிடுகின்றார். ஆபிரகாமை முதல் எழுதுகின்றார். ஏன் ஆபிரகாம் இதற்கு முக்கியம் என்றால், நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு நீங்க திருப்புவீர்கள் என்றால், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் வாக்களிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் ஜாதியை பெருக செய்து உன் மூலமாக முழு பூமியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படின்னா ஆபிரகாமில் இருந்துதான் முழு பூமியை ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவனாகிய பிதா ஆபிரகாமுக்கு பேசினார் என்று எல்லா யூதர்கள் அறிந்திருந்தார். ஒரு மேசியா வருவார் என்றால் நிச்சயம் ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு இல்லாமல் வர முடியாது. அதனாலதான் மத்தேயு எழுதும் பொழுது முதல் பெயர் என்ன சொல்றாருங்க? ஆபிரகாமோட பெயர் சொல்றாரு.